வெல்கம் வியூவர்ஸ். ஜூன் 22, 1987 யுனைடெட் கிங்டம். அன்னைக்கு நைட்டு 25 வயதான வெண்டி நெல் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தாங்க. அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. டைம் மிட் நைட் ஆக ஆரம்பிக்குது. சரி, ஓகே, டைம் ஆச்சு, தூங்க போகலாம். அடுத்த நாள் காலையில நேரமே வேலைக்கு போகணும் அப்படின்னு 2 பேருமே வெண்டியுடைய பெட்ஷீட்டுக்கு போறாங்க. பெட்ஷீட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல பேச்சுலர்ஸ் உடைய ரூம் எப்படியோ அந்த மாதிரி தான். ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் தான் பெட்ரூம், அதுதான் லிவிங் ரூம், அதுதான் கிச்சன், எல்லாமே அந்த ஒரு ரூம் தான். சோ அதுல தான் வெண்டி தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல பக்கத்துலயும் நிறையவே இருக்கும். சோ வெளியே போயிருந்தவங்க வெண்டியுடைய பெட்ஷீட்டுக்கு வந்த உடனே 2 பேருமே கிஸ் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில வெண்டியுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வெண்டி வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன்ல வெண்டி இன்னைக்கு வேலைக்கு வரல, நாங்க கால் பண்ணி பார்த்தோம், ஆனா கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. வெண்டியுடைய பாய் ஃப்ரெண்ட் உடனே அவங்களுடைய பெட்ஷீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வெண்டியுடைய அந்த பெட்ஷீட்குள்ள யாரோ வந்து அவங்கள ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருந்தாங்க. வெண்டியுடைய உடம்புல துணியே இல்லாம ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. இந்த வீடியோடைய ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது ஒரு நார்மலான கேஸ் கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கலாம். இந்த வீடியோடைய கடைசியில போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்றப்ப ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் மனுஷ ஜென்மங்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அருவருக்கத்தக்க, நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துறேன். அப்படி இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சேர்ந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களால ஒரு நார்மல் ஸ்டோரியும் சூப்பரா நரேட் பண்ணி சொல்ல முடியுமா? கண்டென்ட் ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இப்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்கு அப்படின்னா, அதை பத்தி ரொம்பவே டீப்பா ரிசர்ச் பண்ணி அதை மத்தவங்களுக்கு புரியும்படி இன்ட்ரெஸ்டிங்கா நரேட் பண்ணி சொல்ல முடியுமா? எஸ், அதெல்லாம் செமையா பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா இது உங்களுக்கான வாய்ப்பு தான். நம்மளுடைய சரவணன் டீகோட்ஸ் சேனல்ல நீங்களுமே சேர்ந்து வேலை பார்க்கலாம். வெண்டிய இந்த நிலைமையில பார்த்ததுமே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. வெண்டி பயங்கரமா அடிக்கப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கில்லர் வெண்டிய ரேப் பண்ணிருக்கான். ஃபாரன்சிக் டீம் அங்க கிரைம் சீன்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரூம்ல ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல அப்படிங்கறத நோட் பண்றாங்க. சோ அந்த கில்லர் அந்த ரூம் உடைய விண்டோ வழியா தான் உள்ள வந்திருக்கணும். பிகாஸ் அந்த விண்டோல லாக் இல்லாம இருந்துச்சு. சோ யாரோ ஒருத்தர் வெண்டிய ரொம்ப நாட்களா வாட்ச் பண்ணிட்டு இருந்து இப்படி பண்ணிருக்கணும். வெண்டி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிருக்கும் பொழுது அதை தெரிஞ்சுக்கிட்டு வெண்டி இல்லாத நேரத்துல அந்த விண்டோ வழியா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு வெண்டி திரும்ப வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. வெண்டியுடைய பர்சனல் லைஃப் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ் லவ்வரோ இல்ல சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. வெண்டி மேல கோபம் இருக்கிற யாராவது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி யாருமே இல்ல அப்படிங்கறதும் வெண்டிய எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாராலையுமே விரும்பப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. பொதுவா இந்த மாதிரியான கேசஸ்ல ரொம்பவே நெருக்கமானவங்க தான் இப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இங்க அந்த மாதிரி யாருமே இல்ல. அப்பதான் வெண்டி போட்டிருந்த ட்ரெஸ்ல ஒரு பிளடி ஷூ பிரிண்ட் இருக்கிறத பாக்குறாங்க. அது
அது மட்டும் இல்ல, வெண்டியுடைய டைரி மற்றும் வெண்டியுடைய கீ அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த கில்லர் எடுத்துட்டு போயிருந்தான். இது அந்த கில்லர் வெண்டியை கொலை பண்ணதற்கான ஞாபகார்த்தமா ஒரு அவார்டா எடுத்துட்டு போயிருக்கான். பெரும்பாலான சைக்கோ கில்லர்ஸ் இப்படிதான் அவங்களுடைய விக்டிம்ஸ் உடைய ஏதாவது ஒரு பொருளை ஞாபகமா ஒரு அவார்டா எடுத்துட்டு போயிருவாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு ரொம்பவே முக்கியமான தகவலும் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, வெண்டி இறப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி வெண்டியுடைய பெட்ஷீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இன்னொரு வீட்டுல ஒரு பெண் ரொம்பவே நார்மலா அவங்களுடைய வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இரவு ஒரு 8 மணி அளவுல அவங்களுடைய வீட்டுடைய காலிங் பெல் அடிச்சிருக்கு. இவங்களும் போய் கதவை திறந்து யாரு அப்படின்னு பாக்குறாங்க. அங்க இவங்களுக்கு யாரு அப்படின்னே தெரியாத ஒரு நபர் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருந்த அந்த நபர் அந்த பெண் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்க உங்களுடைய வீட்டுடைய ஜன்னல்களை இப்படி நைட் டைம் திறந்து வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல, அதுவும் முக்கியமா உங்களுடைய பெட்ரூம் ஜன்னல்களை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடனா திரும்பி போயிருக்கான். அந்த நபருடைய டிஸ்கிரிப்ஷனை வச்சு வரையப்பட்ட ஸ்கெட்சை தான் இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வெண்டியுடைய இந்த கொடூர கொலை அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு, பீதி ஏற்படுத்தி இருந்துச்சு. மறுபடியுமே அவன் கண்டிப்பா கொலை பண்ண வந்துருவானோ அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க பயந்த மாதிரியே அவனும் திரும்ப வந்தான். வெண்டி இறந்ததிலிருந்து கரெக்டா 5 மாதங்கள் கழிச்சு நவம்பர் 24 கேரலின் அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு நடு இரவு நேரத்துல தன்னுடைய பெட்ஷீட்க்கு டாக்ஸில வந்துட்டு இருந்தாங்க. டாக்ஸில இருந்து இறங்கின அவங்க தன்னுடைய பெட்ஷீட்டை பார்த்து நடந்து போறாங்க. டாக்ஸியும் அங்கிருந்து கிளம்பி போகுது. ஆனா அடுத்த நாள் வெண்டி மாதிரியே கேரலினும் வேலைக்கு போகல. சோ உடனே கேரலினுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எங்க போனாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தேடவே அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வெண்டியுடைய கேஸ் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அங்க சுத்தி இருந்த எல்லாருமே வெண்டிக்கு நடந்த மாதிரி தான் கேரலினுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, முன்னாடி நாள் நைட் யாரோ ஒரு பெண் இரவு நேரத்துல பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. நாங்க விண்டோவை திறந்து வெளியே பார்த்தோம், ஆனா வெளியே அங்க யாருமே இல்ல. ஆனா இப்ப இப்படி நடந்திருக்கிறத பார்த்தா மேபி கேரலின் கடத்தப்பட்டிருக்கலாம், அதனாலதான் சத்தம் கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கேரலினுடைய கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வெண்டியுடைய கேஸ்க்கும் கேரலினுடைய கேஸ்க்கும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத நோட் பண்றாங்க. 2 பெண்களுமே அவங்களுடைய பெட்ஷீட்ல தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதே போல ஒரே இடத்துல இருக்கிற வெவ்வேறு கடைகள்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேலும் 2 பேருமே சில கிலோமீட்டர் தள்ளி தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சோ இது கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. உடனே கேரலினுடைய நெருக்கமானவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேரலினுக்கு அப்ப பாய் ஃப்ரெண்டே இல்ல, எந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லயுமே அவங்க இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. கேரலினுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்ப கேரலின் ரொம்பவே நல்ல பொண்ணு, எல்லாத்துக்குமே கேரலினை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் கேரலினை கடைசியா பார்த்த அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி விசாரிச்சதுல இதுக்கும் டாக்ஸி டிரைவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அந்த டாக்ஸி டிரைவரை இதுல இருந்து கிளியர் பண்ணிடுறாங்க. அதே போல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட, நீங்க கேரலினை இறக்கி விடும் பொழுது ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா, இல்ல யாராவது அடையாளம் தெரியாத நபர் இங்க சுத்திட்டு இருக்கிறத பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா டாக்ஸி டிரைவரோ, இல்ல சார் நான் அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப கேரலின் காணாம போய் கரெக்டா 3 வாரங்கள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 15 கேரலினுடைய இறந்த உடல் ஒரு ரிமோட்டான ஏரியால இருக்க ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிச்ல ஒரு ஃபார்மரால கண்டுபிடிக்கப்படுது. கேரலினுடைய இறந்த உடலை பார்க்கும் பொழுது அது ரொம்ப நாட்களா அங்கதான் கிடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, கேரலின் காணாம போன அன்னைக்கு போட்டிருந்த அதே ட்ரெஸ்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. கேரலினும் வெண்டி மாதிரியே பயங்கரமா அடிக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல கேரலினுடைய கீயும் சில பிலாங்கிங்ஸும் காணாம போயிருந்துச்சு. வெண்டி மாதிரியே இங்கேயும் அந்த கில்லர் கேரலினுடைய பிலாங்கிங்ஸை ஒரு ஞாபகார்த்தமா டிராஃபி மாதிரி எடுத்துட்டு போயிருக்கான். இந்த கொலைகள் பெட்ஷீட் மர்டர்ஸ் அப்படின்னு மக்களால பேசப்பட்டுச்சு. போலீஸ் எவ்வளவோ விசாரிச்சும் இந்த கேஸை அவங்களால சால்வ் பண்ண முடியல. நாட்கள் நகர ஆரம்பிக்குது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுது. இந்த கேஸும் ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது.
அப்பதான் 1999 டிஎன்ஏவை வச்சு மேட்ச் பண்ற டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதே போல கிரைம் சீன்ல இருந்து எடுக்கப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருந்தனால அதுல இருந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல நேஷனல் டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்றாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மேட்சஸ் காமிக்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து 90 பேர் ஃபில்டர் பண்ணப்படுறாங்க. அதன் பிறகு 90ல இருந்து கடைசியா ஒருத்தரை ஃபில்டர் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே பல வருடங்கள் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த 2 பெண்களை கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம இருந்த அந்த கொடூர கில்லர் கடைசியா 33 வருடங்கள் கழிச்சு டிசம்பர் 3, 2020 கைது செய்யப்படுறான். அவனுடைய பெயர் டேவிட் ஃபுல்லர். 2 பேருக்கு அப்பாவான இவனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது அவனுடைய வயது 66. ஒரு ஹாஸ்பிட்டல்ல எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். டேவிட்டை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுடைய வீட்டை சர்ச் பண்ணி அவனுடைய வீட்டில இருந்த எல்லாமே எக்ஸாமைன் பண்ணப்படுது. அப்போ அவனுடைய பழைய போட்டோக்களும் இருந்திருக்கு. அதுல 1980களில் எடுக்கப்பட்ட போட்டோஸும் இருந்திருக்கு. அப்படி அந்த போட்டோஸை பார்க்கும் பொழுது போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வெண்டியுடைய கிரைம் சீன்ல அவங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு பிளடி ஷூ பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னு. அந்த ஷூ பிரிண்ட்டுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற ஒரு ஷூவை இவன் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, டேவிட் 1980 காலகட்டங்கள்ல சைக்கிளிங் கிளப்ல மெம்பரா இருந்திருக்கான். அப்படி அவன் எப்பவுமே சைக்கிளிங் போற ரூட்ல தான் கேரளினுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் டேவிட்டுக்கு இந்த 2 பெண்களுமே முன்னாடியே தெரியும். பிகாஸ் இந்த 2 பெண்களுமே லோக்கல்ல இருந்த ஒரு ஸ்டோர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டேவிட் அந்த ஸ்டோருக்கு ரெகுலர் கஸ்டமரா இருந்திருக்கான். டேவிட்டை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுடைய வீட்ல இருந்து 5 TB ஸ்டோரேஜ் உடைய 4 ஹார்ட் டிரைவ்ஸை போலீஸ் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அது ஒரு கப்போர்டுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத மாதிரி மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் இருந்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸை பார்த்த போலீஸ்க்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த ஹார்ட் டிரைவ்ல எக்கச்சக்கமான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இருந்துச்சு. இங்க தான் இவன் எவ்வளோ சைக்கோத்தனமான ஆள் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. டேவிட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதை பயன்படுத்தி பல வருடங்களா அவனோட நெக்ரோஃபிலிக் ஆக்ட்ஸை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதாவது அங்க மார்ச்சுரியில இறந்து போய் வைக்கப்பட்டிருந்த உடல்கள் கூட செக்ஸ் வச்சிருந்திருக்கான். 1989 இருந்து 2020 அரெஸ்ட் பண்ற வரைக்குமே அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அத்தனை வருடங்களுக்குமே சேர்ந்து லட்சக்கணக்கான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் அவனுடைய ஹார்ட் டிரைவ்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த ஹார்ட் டிரைவ்ல 2008 இருந்து 2020 வரைக்குமே ஒவ்வொன்றுக்குமே தனியா ஃபோல்டர் போட்டு விக்டிம்ஸ் உடைய நேம் போட்டு ஃபோல்டரா போட்டு வச்சிருந்திருக்கான். டேவிட் எப்பவுமே நைட் ஷிஃப்ட்டை ப்ரிஃபர் பண்ணி தான் வேலைக்கு போயிருந்திருக்கான். அப்ப மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கிருந்து போன உடனே யாருக்குமே தெரியாம மார்ச்சரிக்கு போய் அன்னைக்கு ஏதாவது பெண் அங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து மார்ச்சரிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தா அந்த பெண்ணுடைய இறந்த உடல் கூட அவனுடைய ஃபேண்டசிஸை பண்ண ஆரம்பிப்பான். அதை போட்டோஸ் மற்றும் வீடியோஸாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்குவான். அதுக்கப்புறமா அந்த விக்டிமுடைய பெயரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை சோசியல் மீடியால தேட ஆரம்பிப்பான். அந்த விக்டிமை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்குவான். அது மட்டும் இல்ல, அந்த விக்டிமுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுதுட்டு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த நியூஸ் எல்லாமே வெளிவந்த உடனே இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய அம்மா டேவிட்டை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தன்னுடைய பெண்ணுடைய இறந்த உடலை இவன் என்ன பண்ணா அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அதை தாங்க முடியாம அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பெண்ணுடைய பெயர் அஸ்ரா கெமல். இவங்க எதிர்பாராத விதமா ஒரு பாலத்து மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன இந்த பெண்ணுடைய உடல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மார்ச்சரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்க டேவிட் 3 முறைக்கு மேல இறந்த அந்த பெண்ணுடைய உடல் கூட அவனுடைய ஃபேண்டசிஸை பண்ணியிருக்கான். இது அவனால பாதிக்கப்பட்டதுல 9 வயதிலிருந்து 100 வயது வரைக்கும் இருக்கிற விக்டிம்ஸ்ல ஒருத்தங்களுடைய ஸ்டோரி மட்டும்தான். இவன் இது மாதிரி அட்லீஸ்ட் 100க்கும் மேற்பட்ட உடல்கள் கூட இப்படி பண்ணியிருப்பான். ஆனா கண்டிப்பா அதுக்கும் மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேஸ் ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒன்று. ஏன் அப்படின்னா ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு இப்படி ஆயிருச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலே அது தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த இறந்த உடலை கூட விட்டு வைக்காம ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக மனுஷனே கிடையாது. சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் இந்த இறந்த உடல்களுக்கு பண்ணதுக்கான தண்டனை வெறும் 2 வருடங்கள் மட்டும்தான். இது எனக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. போலீஸ் டேவிட்டுடைய இன்டர்வியூ ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. I want to admit it. I am admitting the offences, but I don't really want to go into detail.
Thank you. I appreciate it. அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தப்பு செஞ்சதை ஒத்துக்கிறேன், நான் கன்ஃபஸ் பண்ணுறேன், ஆனால் டீட்டெயிலாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் நம்மளை இன்னுமே பயமுறுத்துற ஒரு விஷயம் இருக்குது. டேவிட்டை பற்றி தெரிஞ்ச மற்ற எல்லாருமே டேவிட்டை பற்றி அவன் ரொம்பவே ஒரு நார்மலான ஆளு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கு உண்மையாகவே இன்னுமே பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நினச்சி பாருங்க, மற்றவங்க பார்க்கும் பொழுது நார்மலாக தெரிகிற ஒரு ஆள் சமூகத்தில் மக்களா சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் தான் இப்படி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது இன்னுமே இந்த மாதிரி எத்தனை பேர் நம்மளுடைய சொசைட்டில நம்மளுக்கு மத்தியில சுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நினைக்கும் பொழுது உண்மையாவே ரொம்பவே ஹாண்டிங்கா இருக்கு. கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் நியூஸ்லயே இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மார்ச்சரியில் இருக்கிற இறந்த உடல்கள் கூட செக்ஸ் வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டேவிட்டுக்கு நவம்பர் 4, 2021 வெண்டி மற்றும் கேர்லினுடைய கேஸ்க்காக லைஃப் சென்டென்ஸ் வழங்கப்பட்டுச்சு. ஆனா மார்ச்சரியில அவன் பண்ண குற்றங்களுக்கு வெறும் 2 வருடங்கள் தான் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி மிருகங்களும் நம்மளுடைய சமூகத்துல சாதாரணமான ஒரு ஆட்களா வாழ்ந்துட்டு இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.